இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத தினேஷ் மாமாவை நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லியிருக்கேன். அவரையா? அவரே எதுக்கு வர சொல்லிருக்க? மாமா இப்ப வேலை எதுவும் இல்லாம இருக்கார்ல, அதை நினைச்சு காவிரி அத்தை ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதான் நம்ம ஹெட் ஆபீஸ்ல அவருக்கு ஒரு வேலை கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். ஓ, வேலை போட்டு கொடுக்க தான் வர சொல்லிருக்கானா? ஆமா கவிதா, திரு சொல்றது சரிதான். அங்க இங்கன்னு போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம கம்பெனிலேயே மாப்பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறது நல்லது தானே. மா, தெரிஞ்சுதான் பேசுறியா? தினேஷை நம்பி நம்ம ஆபீஸ்க்குள்ள விட்டா அவ்வளவுதான். அவருக்கு ஹெட் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தோம், இத்தனை நாளா நம்ம சம்பாதிச்சு வச்ச பேரை அத்தனையும் கெடுத்துருவாரு. அத்த, நான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன், இனிமே மாத்தி பேச முடியாது. மாமாவும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்காரு. திரு, எந்த காரியம் பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணணும். அதுவும் தினேஷ் விஷயத்துல எதையும் பார்த்துதான்ப்பா செய்யணும். ஆளாளுக்கு இப்படி சொன்னா எப்படி? நம்ம திரு கூட தானே இருக்க போறான், அவன் பாத்துக்க மாட்டானா? மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சில விஷயம்லாம் உனக்கு புரியாத. நான் வேண்டான்னு சொல்லியும் நீ இப்ப எடுத்திருக்க முடிவால வரப்போற விளைவுகளை நீ சீக்கிரமாவே அனுபவிப்ப. என்னத்த இப்படி சொல்றீங்க? காவிரியத்தை நினைச்சு பாருங்க, அவங்களுக்காவது நாம இதை செஞ்சுதான் ஆகணும். டேய் திரு, வேணாம் பாட்டி. சாப்பிட்டு போ. டேய், மா, இப்ப எதுக்கு அந்த கிழவி கொடுத்த காசை முதல்ல வேணான்னு சொன்ன? டேய், எனக்கும் அந்த கிழவி பணத்தை கொடுத்ததும் வாங்கி உள்ள வைக்கணும்னு தான் இருந்தது. ஆனா கொடுத்த பணத்தை டக்குன்னு வாங்கிட்டா, அதுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும்ல. அட போமா, நம்பிக்கை இல்லாம அவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கிழவி உன் கையில கொடுக்கும். அது நம்பிக்கை வந்து கொடுத்தது இல்ல, நம்ம அதோட பேத்தி கல்யாணத்தை கடமைக்கு பண்ணிருவோம் நினைச்சு அது சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்குடா. கஜேந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த சேலக்காரன நான் தான் பசுபதி கிட்ட சொல்லி வர சொல்லி இருந்தேன். ஆனா பசுபதி மேல திருப்பி விட்டுட்டேன். ஆனா கிழவி கோவப்பட்டு பண்ண கூத்தாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன்டா. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்க பார், நீ கொடுத்த ஐடியா அவள் தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. அது எல்லாத்தையும் நீயே கெடுத்து விட்டுறத சொல்லிட்டேன். இந்த பாரு, உனக்கே நல்லா தெரியும், கிழவிக்கு மட்டும் டவுட் வந்துச்சுன்னு வையேன், அப்புறம் நம்ம 3 பேர் போட்ட பிளான் எல்லாமே நாசமாயிட்டு சொல்லிட்டேன். டவுன்ல பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டு ஏதோ தெருவுல போறவங்க கிட்ட புடவை எடுத்தோம்னா அந்த கிழவிக்கு இல்ல, பிறந்த குழந்தைக்கு கூட சந்தேகம் வந்துருன்னு உனக்கு புரியலையா? இத பாருங்க, இது என்னோட கல்யாணம், என்ன இத 2 பேரும் மறந்துடாதீங்க. இது அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுல இந்த நாகராஜ் வேற கண்குத்தி பாம்பா நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு பெரிய கலவரம் நடக்க போதுன்னு தோணுது. அட போமாமா, நாம பார்க்காத கலவரமா? என்ன நடந்தாலும் லக்ஷ்மி கழுத்துல நீ தான் தாலி கட்ட போற. சரி, ஊர் 30க்கு பத்திரிக்கை அடிக்க சொன்னேன், ஏற்பாடு பண்ணிட்டியா? அதான் வீட்டுல ஒருத்தர் தண்டமா இருக்கானே பைரவன், அவங்கிட்ட அந்த வேலையை கொடுத்து பாத்துக்க சொல்லிட்ட. டேய், மாப்பிள்ள பேரு ஊரெல்லாம் அது கரெக்டா இருக்குல்ல? பேர் மட்டும் ஜாதகத்துல இருக்க மாதிரி திருக்குமரன்னே போட்டேன், அட்ரஸ் தான் இல்லையே. அதனால நானா ஒரு போலி அட்ரஸ் எடுத்து பைரவன் கிட்ட கொடுத்துட்டேன். டேய், எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்க, என்ன யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட வராம பாத்துக்க. சரி மாமா. இங்க பாரு, இனி கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். என்னையா திடுதிப்புன்னு இப்படி சொல்ற? உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி முதல்லயே சொல்ல நினைச்சேன், ஆனா இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம். என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கும் உனக்கு கல்யாணமா? அது சின்ன பொண்ணுயா? ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? ஏ, அது எப்படி ஒத்துக்கும் புள்ள? லக்ஷ்மியோட ராசி நல்லா இருக்கிறதுனால தானே இவ்வளவு வசதி வாய்ப்போட நல்லா இருக்கும். அவ இன்னொருத்தனை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவ கூடவே எல்லாமே போயிடும்ல. அதான் அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா லக்ஷ்மி கிட்ட வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கணும்னு சொல்லி அவளை நம்பவும் வச்சிருக்கோம். கொஞ்சம் அவளுக்கு சந்தேகமும் இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வரல, அவளை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவ கழுத்துல தாலிய நான் தான் கட்ட போறேன். என்னையா இவ்ளோ பெரிய விஷயத்தை இவ்ளோ சாதாரணமா சொல்ற? நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்ப என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? நான் சும்மா விட மாட்டேன்.
இத்தனை நாள் நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்த காரணம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்ற நம்பிக்கையில தான். இப்படி எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன ஆனாலும் சரி, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறத நான் லட்சுமி கிட்ட போய் சொல்லிடுவேன். இங்க பாரு புள்ள, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க புள்ள? உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்ன. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டு பக்கம் நான் வராம இருப்பேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். நீ டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. நான் தான் எதுக்கு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேனே. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால எனக்கு மட்டும் நல்லதில்ல, உனக்கும் சேர்த்துதான். கையெடு. நல்லா இருக்கியா உன் நியாயம்? நீ மத்தவங்கள வேணா கதை சொல்லி ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். என்னடி ஓவரா பேசிக்கிட்ட? இங்க பார், நீ எப்பவும் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. இப்ப எப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி ஓட்டிக்கிட்டு நீ எப்பவும் எனக்கு வெப்பாட்டி தாண்டி. எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொல்லுங்க சார். பரசுராம் கம்பெனியோட முதலாளி திருக்குமரன் ஒருத்தனை நீ போட்டு தள்ளணும். மேட்ரை சொல்லிட்டீங்களா சார்? நான் செஞ்சிடறேன். நான் வெளியில வரும்போது அந்த திருவுக்கு 16வது நாள் காரியம் முடிஞ்சிருக்கணும். கண்டிப்பா சார். விஷயத்தை முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. அம்மா, எனக்கு நீங்க தான் முதல் சாமி. இப்போ அந்த நல்லூர் அம்மன் தான் உங்க இடத்துல என் தாயா இருந்து என்ன பாத்துக்கிறா. நான் பாட்டியோட கோவிலுக்கு போய் சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு தான் பத்திரிக்கைய வச்சிருக்கேன். நீங்க என் கூடவே இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் எப்பவும் இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. லட்சுமி, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி வா, நல்லூரம்மன் கோயில்ல போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே கோயில் குறுக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். சரி பாட்டி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி லட்சுமி, சீக்கிரமா வந்துரு. என்ன? வா. ஹலோ, டிசம்பர் 13. கௌதமாலா? ஆமா மேடம். என்ன விஷயம்? சார் ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. அந்த பிளானை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன பிளான்? மேடம், கௌதம் சார் திருக்குமரனை முடிக்க சொல்லிட்டாரு.